அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். இது இந்தியா ஆப்பிரிக்கா மேப்பு போட்ட ஒரு யூஎன்சி காயின். ரெண்டாயிரத்தி 15 உள்ள மும்பை மின்ட்டு காயின். இது எல்லாமே யூஎன்சி தான். ஒரு காயின் 40 ரூபா. 100% யூஎன்சி. அதில் சந்தேகம் வேண்டாம். அப்படியே நீங்கள் பேக் போட்டு வச்சுக்கலாம். ஃபோல்டர் வேணும்னாலும் நான் தனியாக தந்துடுவேன். 50 ஃபோல்டர் வாங்கிக்கலாம் நீங்கள் 100 ரூபாய்க்கு. இது தனியாக ஒரு காயின் 40 ரூபா. இது எடுத்து வச்சுருக்கேன். 2015 நொய்டா மின்ட்டு ரேர். இது 100 ரூபா ஒரு காயின். யோகா இது 2001 மகாவீர். இதை ஃபோல்டர் போடாமல் ஏன் வச்சுருக்கோம்னு சொன்னால் இது செக்யூரிட்டி எட்ஜு அப்படின்னு கூட காமிக்கிறது வச்சுருக்கேன். இதே இது ரீடட் எட்ஜ் அப்படின்னா ஒரு காயின் 10,000 ரூபா. ரீடட் எட்ஜ்னால் விலை அதிகமாக போட்டிருக்காங்க. இது செக்யூரிட்டி எட்ஜு. மற்றபடி இதனோட ரேட் 250 ரூபா 300 ரூபான்னு போட்டிருக்காங்க. நம்ம கொடுக்குறது 100 ரூபா. 2001 மகாவீர் மும்பை மின்ட்டு. குட் கண்டிஷனான காயின். வெறும் 100 ரூபா தான். இது ஒரு யூஎன்சி காயின். 10 பைசாவில் அலுமினியத்தில். இனிமேல் நீங்கள் யூஎன்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது மும்பை மின்ட்டு தான். ஆனால் நொய்டா மாதிரியே டாட் மாதிரியே தெரியுது. 1981. 81 எத்தனை வருஷம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு 19, ஒரு 24, 34, 43 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. யூஎன்சி இப்போ கிடைக்கிறது கஷ்டம். இது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. 200 சொல்லிக்கோங்க, 500 சொல்லிக்கோங்க, 1000 ரூபா சொல்லிக்கோங்க. எப்படி அவ்வளோ ரேர். இது யூஎன்சி ரேர். மற்றபடி இது கமாமரேட்டிவ் காயின். அலுமினியத்தில் நார்மலாக இது உங்களுக்கு வெறும் 10 ரூபா 20 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும். ஆனால் பாதி இந்த படம்லாம் இருக்காது, எழுத்துலாம் இருக்காது, பாதி போயிடும். இது 100% யூஎன்சி தான். 1 வருஷத்துக்கு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முந்தைய நான் இது 100 ரூபான்னு தான் கொடுத்தேன். இப்போவும் இதனோட ரேட்டு 100 ரூபா. அதில் எத்தனை காயின் இருக்கணும் அப்போ? 3, 4, 5 காயின் ஸ்மால் ஃபார்மர். இது 5 காயின், 6 காயின். அதில் 6 காயின் இருக்குது. ஒரு காயின் 100 ரூபா. இது யூஎன்சி 86, 84. 100% யூஎன்சி தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு காயின் 50 ரூபா. இது 2 வருஷம் ஒன்று இருக்குது. தாமரையும் சூரியனும் மும்பை மின்ட்டு 1970 குட் கண்டிஷனான காயின். ஒரு காயின் 250 ரூபா. ராணி கெய்டுண்டுலு யூஎன்சி வேறு இருக்குது. ஒரு காயின் 80 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னோடய ரேட்டு 65 ரூபா. 15 ரூபா ஒரு காயின் குறைஞ்சிருக்கு. வேகமக்தர் ஒரு காயின் 40 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 5 ரூபா குறைவு, 35 ரூபா. 150வது போஸ்டல் 2004 வெளிவந்த கொல்கட்டா மின்ட்டு 1 மின்ட்டு காயின். ஒரு காயின் 300 ரூபான்னு கொடுத்தோம். இது 250 ரூபா. 250 ரூபா 300 ரூபா தான் கொடுக்கணும். நான் 250 ரூபான்னு சொல்கிறேன். மற்றபடி இதில் ஒரு 4 காயின் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். என்ன காயின் அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் ராஜராஜ சோழன் காயின் 4 காயின். ஏன் 4 காயின் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இது ஒவ்வொரு காயினும் 10 ரூபான்னு உங்களுக்கு 100 காயின் வாங்கினா நான் கொடுத்துருவேன். 100 காயின் வாங்கினா 10 ரூபான்னு சொல்லி உங்களுக்கு நான் கொடுப்பேன். இதில் 4 காயின் ஏன் வச்சுருக்கோம்னா இந்த 4 காயின் 4 மின்ட்டு. வேறு காயின் இதில் நீங்கள் சேர்க்க வேண்டாம். என்கிட்ட ஒரு 1000 காயின் இருக்குது. மின்ட்டை காமிக்கேன். இது நொய்டா மின்ட்டு. இது மும்பை மின்ட்டு. இது ஹைதராபாத் மின்ட்டு. ஹைதராபாத் தான் பாருங்கள் நல்லா.
இது ஹைதராபாத் மின்ட்டு, இது கொல்கட்டா மின்ட்டு. இதில் ஒன்றையும் காணும். எவ்வளவோ தேய்ச்சி கிச்செல்லாம் பார்த்துட்டேன், ஆனால் கீழே ஸ்டார் இருந்து அழிஞ்சது மாதிரி தெரியுது. கொல்கட்டா மின்ட்டும் என்கிட்ட வேறு இல்லை, ஆனால் இதுதான் கொல்கட்டா மின்ட்டுன்னு நான் வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ நுணுக்கமாக பார்த்தும் அதில் ஒன்றும் தெரியலை. நான் இவ்வளோ தூரம் நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் தெரியல. நான் இன்னும் ஜூம் பண்ணி பார்த்துறேன். கல்கட்டா இல்லைன்னு அதில் வைக்க மாட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் உள்ள ஒரு அணு அளவு இதில் வந்து ஹைதராபாத் மின்ட்டு இருந்து அழிஞ்சது மாதிரி தெரியுது எனக்கு. இது ஹைதராபாத் மின்ட்டு தான், இது மும்பை மின்ட்டு, இது நொய்டா மின்ட்டு. 4 காயினும் சேர்ந்து 150 ரூபா. 200 சொல்லலாம்னு நினச்சேன். ஒரு காயின் 50 ரூபாயும் சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நொய்டா மின்ட்டு 150 ரூபா. ரேர் காயின், இது ஸ்கேர் ரேட்டத்துக்கு வந்துருச்சு. மற்ற ஈச் 50 ரூபா விட்ருக்காங்க, 300 ரூபா ஆகுது. நம்ம வந்து ஒரு 200 ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சேன். இப்போ இதில் வந்து எனக்கு ஹைதராபாத்தா கொல்கட்டான்னு டவுட் வரவும் நான் 4 சேர்த்து 150 ரூபாய்க்கு கொடுக்கேன். இது 4 ஒரு செட்டாக நான் வைக்கேன். ஃபோல்டு போட்டு தனியாக கொடுத்துருங்க. இதை ஒரே ஒரு நினைவு நாணயம், கமாமினிட்டி நாணயம், இலங்கையில் உள்ளது. 1999 கிரிக்கெட் வேர்ல்டு கப் இலங்கை ஜெயித்தாங்க, அப்போல ஒரு நினைவு நாணயம். இதனோட ரேட் வந்து 500 ருபீஸ். ரீடட் எட்ஜு, இங்கேயும் முத்திரைகள்லாம் குத்தப்பட்டிருக்கும். இது வந்து வேர்ல்டு கப் 1996 உள்ள வேர்ல்டு கப். அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் 1999 இந்த நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க, ஸ்ரீலங்கா இலங்கைன்னு சொல்லி. இது ஒரு கமாமினிட்டி காயின். இது ரேர் காயின் ஐட்டம். இந்த கிரிக்கெட்டு சம்மந்தப்பட்டது கிடைக்க மாட்டேங்குது. ஒரு காயின் 500 ருபீஸ். இது 2004 மும்பை மின்ட் வச்சுருக்கேன். ஒரு 3-4 காயின் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல எடுத்தது வந்து 2000, எல்லாமே 2004. இது வந்து ஷிஃப்ட் எரர், வெறும் 50 ரூபா தான். நார்மலாகவே ஒரு காயின் நீங்கள் கொடுத்தா 50 ரூபா தான். இது 2003 உள்ளது, வெறும் 50 ரூபா தான் ஷிஃப்ட் எரர். மற்றதெல்லாம் மும்பை மின்ட்டு 5 ரூபா காயின், எல்லாமே 50 ரூபா தான். இது வந்து இதெல்லாம் என்னென்னா, இது வந்து ஐஎல்ஓ ஹைதராபாத் மின்ட்டு. இது ஒரு காயின் 100 ரூபா. செக்யூரிட்டி எட்ஜ் உள்ளது, ஒரு காயின் 100 ரூபா. இது எல்லாமே 1992. இதில் ஒரு 4 அணா இருக்குது. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் 1999 கிடையாது, 1919. சார்ஜ் 5th கிங் எம்பரர் இந்தியா 1919. இதோட ரேட்டு வந்து இப்போ 900 ரூபா. நான் ஏற்கனவே 1000 ரூபா தான் கொடுத்தேன். இன்றைக்கி ஒரு 100 ரூபா குறைவு, 900 ரூபா இதோட ரேட்டு. கிடைக்க மாட்டேங்குது. இது பகத்சிங் காசு, ஒரு காயின் 40 ரூபா. அல்போன்சா ஹைதராபாத் மின்ட்டு 30 ரூபா. பார்லிமெண்ட்டு 50 ரூபா. டெல்லி 40 ரூபா. சுப்பிரமணியன் 40 ரூபா. மதன் மோகன் மாளவியா 150 ரூபா ஒரு நாணயத்தின ரேட். மதன் மோகன் மாளவியா வெரி ரேர். கொல்கட்டா, இது ஹைதராபாத் மின்ட்டு 150 ரூபா. இது இது எல்லாமே 1992 1 ரூபி காயின், ரேர் காயின். இது மும்பை, இது ஹைதராபாத்து, இந்த மாதிரி எல்லாம் கலந்து கிடக்கு. இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு காயின் 150 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு காயின் 100 ரூபா. இது வந்து 99 இருக்குல்ல, கண்டிஷனாக பார்த்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன். மற்றபடி கருப்பு இருக்கிறதெல்லாம் அவனுக்கு அனுப்ப மாட்டேன். ஹைதராபாத் மின்ட்டு இது ஒரு காயின் 150 ரூபா கொடுத்தோம். இப்போ ஒரு 10-20 காயின் மொத்தமாக வந்துச்சு. அதனால் என்னோடய ரேட்டு 100 ரூபா. 1984 ஹைதராபாத் மின்ட்டு. அது ஒரு நாணயம் வந்து, இது வந்து 86 ஹைதராபாத் மின்ட்டுக்கு ஈக்குவல். இந்த நாணயம் 86 ஹைதராபாத் மின்ட்டுக்கு ஈக்குவல் இந்த நாணயம். ஆனால் இது நிறைய கிடைக்கிறதுனால இதை வந்து நான் வெறும் நானே இது 200 வாங்கினேன்.
ஒரு நேரத்தில். இப்போ என்கிட்ட நிறையா இருக்குது. 84 ஹைதராபாத் 100 வாங்கிக்கோங்க. இது 100 தான். அவ்வளோதான். சும்மா பார்சல்லாம் போட்டு வச்சேன். கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். பதிவுகள் நாளைக்கு போடுதேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபோல்டர்ஸ் வேணும்னா ஒரு ஃபோல்டர் 2 ரூபா. 0லேருந்து இருக்குது. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் இந்த சைஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இதுலேருந்து 50 இருக்கும். ஒரு பண்டல் 100 ரூபா. நன்றி.